அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் நமக்கு தேவையான அனைத்து நியமத்தையும் அருட்கொடைகளையும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் அடைந்து கொள்றதுக்கான ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த அமலை ஷாபானில் செய்கிறது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும். எனவே இந்த ஷாபான் மாதம் முடியறதுக்குள்ள நான் இதையெல்லாம் அடைந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நியத்தை இன்றைக்கே நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு செலவாத்தினுடைய சிறப்பை பற்றி தான். இந்த செலவாத்தை நியத்து வச்சு நான் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஷாபான் மாதம் முடியறதுக்குள்ள உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். உங்களோட குடும்பத்திற்கே நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். உங்களோட வியாபாரம் செழிக்கும். உங்களோட வேலையில் உங்களுடைய வருமானம் வரக்கூடிய அனைத்து வழிகளிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். அது மட்டுமல்ல, வசதி வாய்ப்புகள் பெருகும். இன்னும் அன்பு பெருகும். இன்னும் ஆரோக்கியம் கிடைக்கும். மனசுல நிம்மதி கிடைக்கும். ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இன்றைக்கு எவ்வளவுதான் காசு பணங்கள் இருந்தாலும் கூட எவ்வளோ பேர் இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாமே இருக்கு, ஆனால் என்னமோ சொல்ல தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்தையுமே நீக்கி எனக்கு அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கை ரொம்ப அற்புதம் அப்படின்னு உணரக்கூடிய அளவிற்கு நம்மளோட வாழ்க்கையை எல்லாம் மாற்றுவான். அந்த மாதிரியான ஒரு செலவாத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த செலவாத்திற்கு மற்றொரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, நபி அவர்களை நீங்கள் கனவுல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த செலவாத்தை நல்ல முறையில் ஒழு செஞ்சு குளிச்சுட்டு நீங்கள் தூய்மையான மனதோட நறுமணம் பூசி வெள்ளிக்கிழமை இரவில் 170 தடவை நீங்கள் ஊதிட்டு அப்படியே நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து இதே மாதிரி 10 வெள்ளிக்கிழமை செஞ்சீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட ரசூல்லாவை நீங்கள் கனவுல பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இதற்காக நீங்கள் நியத்து வைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாறுதல்களை எல்லாம் கொண்டு வருவான். இந்த 10 வெள்ளிக்கிழமைக்குள்ள நீங்கள் படுற துன்பத்தை துயரத்தை எல்லாம் எல்லாம் லேசாக்கிடுவான். நீங்கள் நிறைய ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்கீங்க, வெளியில் சொல்ல முடியாத கஷ்டம், பல வருட கஷ்டம், பல லட்சம் கடன் இருக்குது அப்படின்னாலும் எல்லாம் அதை லேசாக்கி தந்துடுவான். இன்னும் கொடிய நோயில் நீங்கள் மாட்டிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதிலிருந்து எல்லாம் உங்களை லேசாக்கி தருவான். இன்னும் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், உணவுக்கே தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னாலும் இந்த நிய்யத்தை வச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை எல்லாம் தருவான். எல்லாத்துலேயுமே எல்லாம் பறக்கச் செய்வான். திருப்தியையும் நிம்மதியையும் தருவான். இன்னும் கணக்கில் அடங்காத பலன்களை எல்லாம் தர்றான். அதனுடைய பலன்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம சொல்லி முடிக்கவே முடியாது. இன்னும் நீங்கள் அவசர பண தேவையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த செலவாத்தை பேணுதலோட நல்ல முறையில் ஒழு செஞ்சு 151 முறை ஒரே இருப்பில் உட்கார்ந்து ஓதி முடிச்சிங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு தேவையான பணத்தை எல்லாம் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்ப்பான். பணம் கேட்டு இல்லைன்னு சொன்னவங்க கூட தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க. அந்த அளவு செல்வத்தில் பறக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செலவாத்து அப்படின்னு சொல்லப்படுது. அந்த செலவாத்து என்ன அப்படின்னா அதுதான் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச சலாத்து தாஜ். செலவாத்துக்களின் மணிமுடி என்று அழைக்கக்கூடிய இந்த செலவாத்தை நம்ம நிறைய முறையில் நம்ம நியத்து வைக்க முடியும். சின்ன சின்ன தேவைகளுக்கு எப்படி நியத்து வைக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 7 தடவை அப்படின்னு நியத்து வச்சுக்கணும். பெரிய தேவைகளுக்கு நீங்கள் 41 முறை தொடர்ச்சியாக 40 நாட்கள் நீங்கள் ஓதணும். நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து மீண்டு வெளியில் வரணும் அப்படின்னாலும் இந்த 41 நாள் 41 முறை நீங்கள் ஓதுறதை நியத்து வச்சிங்க அப்படின்னா போதும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு அப்படியே லேசாக்கி தந்துடுவான். இது அனைத்து நோய்களுக்கும் அருமருந்து, அனைத்து பிரச்சனைகளுக்கும் அருமருந்து. இன்னும் இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சியான அமைதியான ஒரு வாழ்க்கையை, வளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இந்த செலவாத்தை நீங்கள் தினமும் தவறாமல் 7 முறை ஓதிட்டு வாங்க. அதுவும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் தொடர்ந்து நீங்கள் 7 முறை ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தின் பரக்கத் கொண்டு அல்லாஹ் இன்னும் எண்ணிலடங்காத பலன்களை தருவான். ஏன்னா இந்த ஷாபானுடைய மாதம் என்பது ரசுல்லாவினுடைய மாதம் அப்படின்னு ரசுல்லாவே சொல்லியிருக்காங்க. அதனால ரசுல்லாவின் மீது இந்த மாதத்தில் அதிக அளவு செலவாத்து ஓதக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். அதுலேயும் இந்த செலவாத்துக்களுக்கு மணிமகுடம், செலவாத்துக்களுடைய தலைமையான செலவாத்து. அதனால இந்த செலவாத்தை இன்ஷா அல்லாஹ் நியத்து வச்சு ஓதுங்க. இந்த செலவாத்தை ஓதிய ஒரு பெண்மணிக்கு கிடைத்த ஒரு அதிசயமான சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அவங்க போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க காலில் ஒரு புண்ணு இருக்குது.
அந்த வலியினுடைய வேதனைய அவங்களால தாங்கிக் கொள்ளவே முடியல. இதுவரைக்கும் பார்க்காத ஒரு வலியா இருக்கு அப்படின்னு முடியாம ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க மருத்துவர்கள் எல்லாம் செக் பண்ணிட்டு, இவங்கள பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாங்க. அதற்கு பிறகு இவங்கள கூப்பிட்டு சொல்றாங்க, "உங்களுக்கு வந்திருக்கிறது சாதாரணமான புண்ணு கிடையாது. இது கேன்சர். அதுலயும் இனி குணப்படுத்த முடியாத அளவிற்கு கடைசி ஸ்டேஜ்ல இருக்கு. நீங்க நல்லா போயிட்டு யோசனை பண்ணிக்கோங்க. உங்கள நீங்களே பக்குவப்படுத்திக்கோங்க. இந்த காலையே நாங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம். விட்டோம் அப்படின்னா, உடல் முழுக்க அது பரவிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிடுறாங்க. இத கேட்ட உடனே அந்த பெண்மணிக்கு தாங்க முடியாத வருத்தம். ஏன்னா, நம்ம எல்லோராலயுமே இத புரிஞ்சுக்க முடியுது. நமக்கே ஒரு சின்ன ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா, ஏதாவது டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா, ரொம்ப கவலைப்படுவோம். உடைஞ்சு போயிடுவோம். அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி ஆயிடும். ஆனா, எல்லா நிலைகள்ல இருந்தும் நம்மள மீட்டு கொண்டு வர்றதுக்கு நம்முடைய ரப்பு இருக்கிறான். அதனால நம்பிக்கையா நம்ம இருக்கணும். அப்படிதான் அந்த பெண்மணி ரொம்ப உடைஞ்சு போயிருந்தாங்க. அப்போ ஒரு வயதானவங்க, இவங்க உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால பார்க்கறதுக்கு வர்றாங்க. வந்துட்டு சொல்லிட்டு போறாங்க, "நீ கவலைப்படாதம்மா. ஒரு செலவாத் இருக்கு. சிறந்த செலவாத். அந்த செலவாத்த தினமும் 7 முறை ஓதி நீ தண்ணீல ஊத்தி தொடர்ச்சியா நீ குடிச்சிட்டு வாம்மா. அல்லாஹ் லேசாக்குவான்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இத சாதாரணமா நினைக்க வேண்டாம். இதுல கூட அல்லாஹ் உன்னோட வாழ்க்கைய மாத்தலான்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்களும் நம்பிக்கை இழந்து தான் இந்த அமல செய்றாங்க. இருந்தாலும் நம்ம செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு தொடர்ச்சியா செய்றாங்க. நல்ல முறையில 1 மாதம் இத செய்றாங்க. ஆனா 40 நாள் நிய்யத்து வைக்கிறாங்க. இன்னும் 10 நாள் முடியல. அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போறாங்க. செக் பண்ணி பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் எல்லாமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அவ்ளோ ஆச்சரியம். போன மாசம் இருந்த கடைசி ஸ்டேஜ்ல இருந்த அந்த நோய் எங்க போச்சு அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவு அந்த நோய அல்லாஹ் லேசாக்கிட்டான். ஏன்னா கொடுக்கக்கூடியவன் அவன்தான். எடுக்கக்கூடியவனும் அவன்தான். எடுத்துட்டான் அந்த நோய. காணாமல் ஆக்கிட்டான். அதற்கு பிறகு அந்த பெண்மணி கிட்ட சொல்றாங்க, "உங்களுக்கு எந்த விதமான நோயுமே இல்ல. நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. இப்படி ஒரு கேஸ நாங்க பார்த்ததே கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்ணுக்கு நடந்தது எதுவுமே புரியல. போன மாசம் இவ்ளோ பெரிய கஷ்டத்த சொன்னாங்க. இந்த மாசம் ஒண்ணுமே இல்லன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, சந்தோஷத்துல அழுதுட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டு சொல்றாங்க. "அல்லாஹ்வே! எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் இந்த ஸலவாத்த தான் நான் ஓதுனேன். வெறும் 7 முறை ஓதி நான் குடிச்சிட்டு வந்தேன். அந்த ஸலவாத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டு, இந்த ஸலவாத்த சொல்லிக் குடுத்தவங்களுக்கும் போய் நன்றிய தெரிவிக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த ஸலவாத்த இன்று வரை நான் விடவே இல்ல அப்படின்னு, தினமும் தொடர்ச்சியா நான் ஓதிட்டு வர்றேன். இன்றைக்கு நான் ரொம்ப ராஹத்தா, ரொம்ப சந்தோஷமா, மனமகிழ்ச்சியோட இந்த உலகத்துல பெரிய ஒரு வாழ்க்கை எனக்கு அல்லாஹ் கொடுத்தது போல நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி சொல்லியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம கேட்கும்போது, நமக்கு இருக்கக்கூடிய தேவைகள் என்பது ரொம்ப ரொம்ப சாதாரணம் தான். அதனால நம்பிக்கையோட இந்த செலவாத்த நீங்க தினமும் 7 முறை ஓதுங்க. அது நோயா இருக்கலாம், கடனா இருக்கலாம், அல்லது திருமணம் நடக்கணும், அல்லது திருமணம் நடந்ததுல பிரச்சனை இருக்கு, குழந்தை பாக்கியம் இல்ல, வேலை கிடைக்கல, வியாபாரம் சரியில்ல, எதுலயுமே நஷ்டம் ஏற்படுது அப்படின்னாலும் சரி, எந்த தேவைக்குமே நீங்க இந்த செலவாத்த மட்டும் நீங்க நியத்து வச்சு தினமும் 7 முறை ஓதிட்டு வாங்க. அந்த செலவாத்த நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். அதுதான் செலவாத்து தாஜ், செலவாத்துக்களின் மணிமுடி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் சாஹிபித் தாஜி வல் மிஅராஜி வல் புராகி வல் அலம் தாஃபிஇல் பலாஇ வல் வபாஇ வல் கஹ்தி வல் மர்லி வல் அலம் இஸ்முஹு மக்தூபுன் மர்ஃபூஉன் மஷ்ஃபூஉன் மன்கூஷுன் ஃபில் லௌஹி வல் கலம் சையீதுல் அரபி வல் அஜமி ஜிஸ்முஹு முகத்தஸுன் முஅத்தர் முத்தஹ்ஹர் முனவ்வருன் ஃபில் பைத்தி வல் ஹரம் ஷம்ஸில் லுஹா பத்ரித் துஜா சதரில் உலா நூரில் ஹுதா கஹ்ஃபில் வரா மிஸ்பாஹில் உலம் ஜமீ ஷியம் ஷஃபீல் உமம் சாஹிப் ஜூதி வல் கரம் வல்லாஹு ஆசிம்ஹு ஜிப்ரீலு ஹாதிம்ஹு வல் புராக்கு மர்கபுஹு வல் மிஅராஜு சஃபருஹு சிதரத்து முன்தஹா மகாமஹு காப கௌசைனி மத்லூபுஹு வல் மத்லூபு மக்சூதுஹு வல் மக்சூது மௌஜூதுஹு சையீதில் முர்சலீன் ஹாத்தமின் நபியீன் ஷஃபீல் முதுநபீன் அனீஸில் கரீபீன் ரஹ்மத்தில் லில் ஆலமீன் ராஹத்தில் ஆஷிகீன் முராதில் முஸ்தாகீன் ஷம்ஷில் ஆரிஃபீன் சிராஜி சாலிகீன் மிஸ்பாஹில் முகர்ரபீன் முஹிப்பில் ஃபுக்ராய் வல் குரபாய் வல் மசாக்கீன் சையீதி சகலைன் நபியில் ஹரமைன் இமாமில் கிப்லத்தேன் வசீலத்தினா ஃபித் தாரைனி சாஹிபி காப கௌசைனி மஹ்பூபி ரப்பில் மஷ்ரிகைன் வல் மக்ரிபைன் ஜத்தில் ஹசனி வல் ஹுசைனி மௌலானா வ மௌலா சகலைன் அபில் காசிமி முஹம்மது இப்னி அப்துல்லாஹி நூர் மின் நூரில்லாஹ் யா அய்யுஹல் முஸ்தாக்கூன பிநூரி ஜமாலிஹி ஸல்லு அலைஹி வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இந்த ஸலவாத்துல
நபி அவர்களுடைய புகழ விரிவாகவும் அழகாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த செலவாத்த நம்ம ஒரு தடவை ஓதனா கூட, வாழ்நாள்ல ஒரு தடவை ஓதனா கூட கணக்கற்ற பலன்கள அல்லாஹ் தஆலா நமக்கு தர்றான். அது மட்டும் இல்ல, இந்த செலவாத்த தினமும் நம்ம தவறாம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா, பெருமானாரின் அன்பு நமக்கு கிடைக்குது. அவங்களுடைய ஷஃபாஅத்தும் நமக்கு மறுமை நாள்ல கிடைக்குது. இம்மை, மறுமை வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னா, இத தவறாம தினமும் ஓதிட்டு வாங்க. ஜின், ஷைத்தான், சூனியம் போன்ற அத்தனை விதமான தீங்குகள்ல இருந்தும் அல்லாஹ் நம்மள பாதுகாக்கிறான். இன்னும் எதிரிகளுடைய பிரச்சனையில இருந்தும் அல்லாஹ் நம்மள பாதுகாக்கிறான். இன்னும் எண்ணற்ற பலன்கள் இருக்கு. அதுவும் இந்த செலவாத்த ஓதி பலனடைந்தவங்களுக்கு தெரியும். இது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு செலவாத் அப்படின்னு. இதுவரைக்கும் நீங்க ஓதாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, இன்றிலிருந்து இந்த செலவாத்த தினமும் ஒரு முறை ஓதுங்க. நிய்யத் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா, தினமும் 7 முறை தவறாம ஓதிட்டு வாங்க. எந்த நேரத்திலயுமே நீங்க இத ஓதிட்டு வரலாம் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த செலவாத்த ஓதிட்டு உங்களுடைய துஆவ கேளுங்க. அப்படியே அந்த துஆவுல எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அந்த துஆவுல என்னையும் சேர்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் என்கிட்ட கேட்கக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் நானும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துஆவையும் அங்கீகரிக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முடிஞ்ச அளவு மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் அதன் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகள அல்லாஹ் தஆலா தருவான். மேலும் நம்மளோட தயாரிப்புகளான சீயக்காய் தூள், ஃபேஸ் பேக், நலங்கு மாவு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கித்தாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது வரக்கூடிய ரமலான்ல நாங்க திருக்குரான ஓதணும். ஆனா எங்களுக்கு அரபி தெரியாது. 30 ஜுஸ் குரானும் தமிழ்ல கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும், ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.